கிரிப்டோனாலே டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா நான் ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் காயின் அனுப்புறேன் அல்லது ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நான் ஏதாவது ஒன்று அனுப்புறேன்னு சொன்னா அது எல்லாரும் என்ன பண்ணலாம்னா இட் இஸ் நோன் டு ஆல். அந்த அட்ரஸ் தெரிஞ்சுன்னா அந்த அட்ரஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சா அந்த வேலட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வேலட்டை கண்டுபிடிச்சா அந்த வேலட்டுக்குள்ள என்னென்ன கிரிப்டோலா இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அந்த வேலட்டை கண்டுபிடிச்சா அந்த வேலட்டோட சீட் ஃப்ரேஸையோ இல்லைன்னா பிரைவேட் கீயோ திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தே டார்கெட் தட் பர்டிகுலர் வேலட். இது மாதிரி சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே வேலட் அட்ரஸ், அந்த சீட் ஃப்ரேசஸ் அல்லது பிரைவேட் கீ எல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதை இன்னொரு வாட்டி டைப் பண்ணும் போதும் பெரிய சங்கடமா இருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் நல்லா இருக்கும்னாங்க. அதை பத்தி தான் இந்த பர்டிகுலர் வீடியோல தெளிவாக விரிவாக எளிமையா பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்கு சின்னதா கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்களுடைய சீட் ஃப்ரேஸ், உங்களுடைய பிரைவேட் கீ, உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ், உங்களுடைய வேலட் அட்ரஸஸ் இதையெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கோட். உங்க கோடு, அதாவது சின்னதா ஒரு சாஃப்ட்வேர், அதாவது உங்களுக்கு என்ன பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரியுமோ, அது பைத்தானா இருக்கலாம், சியா இருக்கலாம், C++ஆ இருக்கலாம், .NET-ஆ இருக்கலாம், C# இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம், எதுல வேணுமோ அதுல கோடிங் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பர்டிகுலர் விஷயம், அதாவது QR கோட், இதுக்கு குவிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இதை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு கோடிங் நாலேஜே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த QR கோடை ஃப்ரீயா ஜென்ரேட் பண்ற அளவுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு. ஆனா என்ன அங்க ஒரு ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ஸோட கிரெடிபிலிட்டி தெரியாம நீங்க உங்களுடைய சீட் ஃப்ரேஸ், பிரைவேட் கீ, பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொடுக்குறீங்க. இன்கேஸ் நீங்க அப்படி கொடுக்கக்கூடிய வெப்சைட்டு ஜென்யூனான வெப்சைட்டு, உங்களுடைய அந்த பர்டிகுலர் டேட்டாவை திருட மாட்டாங்க அப்படின்றது இருந்தா மட்டும் இதுல போங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, யூ கிரியேட் யர் ஓன் கோட், யூ கிரியேட் யர் ஓன் சாஃப்ட்வேர், யூ கிரியேட் யர் ஓன் ப்ரோக்ராம். நான் இதையும் பண்ணியிருக்கேன், இதையும் ரெண்டுத்தையும் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்களா கோடிங் பண்ணிக்கிறது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல பண்ணிக்கலாம். இதை கோடிங் பண்றதுக்கு 10 to 15 வரிக்கு மேல தேவையே கிடையாது. 15 லைன்ஸ் ஆஃப் கோட் அல்லது 2 லைன்ஸ் ஆஃப் கோட் அல்லது 10 பைத்தான்லாம் பண்ணீங்கன்னா 3 லைன் ஆஃப் கோட்ல என்ன ஆகுது, ஆக்சுவலாக அதை பண்ணிடலாம். இதே ஜாவால போனீங்கன்னா ஒரு 7-8 லைன் வரும், C# போனீங்கன்னா ஒரு 7-8 லைனு, சில போனீங்கன்னா ஒரு 15 லைனு, C++ போனா ஒரு 15 லைனு. இது மாதிரி எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜ் நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஜென்ரேட் யுவர் ஓன் QR கோட். நான் அப்படிதான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ணிட்டு பைத்தானை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுல எப்படி நடக்குது, அதை நான் என்ன பண்ணேன், அதை நான் கொடுத்தவொடனே எப்படி என்னோட பர்டிகுலர் சீட் ஃப்ரேஸை உள்ள ஸ்டோர் பண்ணுன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் காட்டுறது தான் UI, அதாவது நான் செஞ்சிருக்க குட்டி சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா என்டர் இன்புட் டேட்டா, இதுக்குள்ளதான் அவங்க டேட்டாவை, அதாவது உங்க சீட் ஃப்ரேஸ் அந்த 12 வார்த்தையோ அல்லது 24 வார்த்தையோ உள்ளுக்குள்ள கொடுக்க போறோம். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை பேஸ்ட் பண்ணேன்னா இப்படிதான் வரப்போகுது. ஆக்சுவலாக இப்படிதான் இருக்கும். பேஸ்ட் பண்ணேன்னா நான் அந்த 12 வார்த்தை, ஹலோ, திஸ், கெயின், கிளவுன், மார்க்கெட், ஈட், மிஷின், இன்ஃபினிட்டி, கிரிஃபித், பால், பஃபெல்லோ, பஃபுன், இந்த 12 வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்ச பிறகு என்னத்தை கிளிக் பண்ண போறேன்னா, ஜென்ரேட் QR கோட். அந்த QR இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ண போறேன். இதை கிளிக் பண்ணோன்னா இமீடியட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு QR கோட், இதுதான் QR கோட். இந்த QR கோட் என்ன ஆகும்னா இமீடியட்டா ஜென்ரேட் ஆயிடும். இதை என்ன பண்ணலாம்னா, இது ஜென்ரேட் ஆகி முடித்த பிறகு சேவ்னு கொடுத்தோம்னா உங்களுடைய டிவைஸ்ல, உங்களுடைய சிஸ்டம்ல ஆக்சுவலா என்ன ஆயிடாது, சேவ் ஆயிடும். அப்படி சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆன அந்த QR கோடை நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும், மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, எந்த டிவைஸ்லையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடணும். இது நம்மளோட சாஃப்ட்வேர் தான், நம்ம செஞ்ச சாஃப்ட்வேர் தான். இருந்தாலுமே அந்த ஃபைலை நீங்க வச்சுக்கவே கூடாது. அந்த ஃபைலை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. இமீடியட்டா என்ன பண்ணிடணும், அதை டெலிட் பண்ணணும். பிரிண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணிடணும், டெலிட் பண்ணிடணும். அடுத்தது ஃப்ரீ ஆப்ஷன்ஸ். ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் சொன்னா ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணலாம்னா, நெட்ல ஃப்ரீயா ஜென்ரேட் QR கோட் ஜென்ரேட் பண்ற நிறைய ஆன்லைன்ல ஜென்ரேட் பண்ற வெப்சைட்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல், அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஜென்யூனா இருக்க, கிரெடிபிளா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. நான் அது சொல்ற வெப்சைட்ல எது ஜென்யூனா இருக்கு, எது கிரெடிபிளா இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பண்ண தெரியாதவங்க இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுக்குறோம். இதான் அந்த கூகுள் குரோம்ல QR ஜென்ரேட்டர்னு கொடுத்துட்டேன். QR ஜென்ரேட்டர்னு கொடுத்தா நிறைய ரிசல்ட்ஸ் வருது. இந்த ரிசல்ட்ஸ்ல goqr.me அதுல தான் நான் செஞ்சு பார்த்தேன். அதில் போய் கிளிக் பண்ணுறேன். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற டைப்பை கொடுத்துட்டு நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா அதை பேஸ்ட் பண்ணுறேன். கண்டென்ட்டை, அந்த 12 வார்த்தை இருக்கக்கூடியதை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதை கொடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் கேட்குது. நான் ஒரு 875 by 875 ஃபைல் கொடுத்து ஜேபக்காக நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஜேபிஇஜி ஃபைலாக போட்டு அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு டவுன்லோடுன்னு கேட்குது. ஃபைன் வந்துருச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு, ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணால் பாருங்க இப்படி கிரியேட் ஆயிடுது. தட்ஸ் ஆல். இதை என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஆக்சுவலாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கேயே வச்சுக்க கூடாது. உங்கள் மொபைல்லையோ உங்கள் கம்ப்யூட்டர்லையோ வச்சுக்க கூடாது. இப்போ 2 இதுவே செஞ்சாச்சு. ஒன்று நம்மளா செஞ்ச கோடிங் கொடுத்து செஞ்சது 10 லைன் கோடிங் தான், அதிகபட்சம் 10 லைன் தான் இருக்கும். 2வது ஆன்லைனில் ஃப்ரீயாகவே இருக்குது. இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் சீட் ஃப்ரேஸ், யுவர் ப்ரைவேட் கீ, யுவர் பாஸ்வேர்ட்ஸ், யுவர் அட்ரஸ், எல்லாத்தையுமே எதை வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் பேர், அந்த எக்ஸ்சேஞ்ச் பேர், என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரே கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இந்த பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, எப்படி நான் வெளியில் மறுபடியும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறன்றதை பாருங்க. ஆக்சுவலாக நான் அந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். கோடு யூஸ் பண்ணி, நம்மளோட சாஃப்ட்வேர் கோட் யூஸ் பண்ணி, ப்ளஸ் ஃப்ரீயாக இருக்கிறதும். இது நம்மளுடைய சாஃப்ட்வேர் கோட் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண கோடு. இது ஃப்ரீயாக கிடைச்ச கோட். இதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்தோடனே ஹலோன்னு ஆரம்பிச்சிச்சு, பஃப்ன்னு முடிஞ்சிச்சு. இது கிரேட்டுன்னு ஆரம்பிச்சிச்சு. இது முடிஞ்சது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம வெளியில் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கும் போதும் இதுதான். இப்போ அதை கியூஆர் கோடை வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மொபைல் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கேமரா ஆப்லேருந்தே இது பண்ணிக்கலாம். மொபைலோட கேமரா ஆப்பை கொண்டுட்டு போகிறேன். கேமரா ஆப்பை கொண்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருச்சு. அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணிச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. அந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள், இப்போ பாருங்கள் பிடிச்சிருச்சு. இப்போ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணேன்னா பாருங்கள், ஹலோ, திஸ், கெயின், க்ளவுன், மார்க்கெட்டு, ஈட், மிஷின், இன்ஃபினிட்டி, கிரிஃபித், பால், பஃபலோ, பஃபன் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். இதை அப்படியே காப்பி பண்ணேன்னு வச்சுங்களேன், எனக்கு காப்பி ஆடு எங்கே வேணுமா கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இப்போ இவ்வளோ சிம்பிள். 2வது விஷயம் இதே மாதிரி தான். அதே மாதிரி கொண்டு போய் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ள கொடுத்தவொடனே என்ன ஆகிட போகுது, ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் பண்ணி எடுத்துகிற போகுது கியூஆர் கோடை. அதாவது பிரிண்ட் அந்த பேப்பரில் இருக்க இதை என்ன பண்ணுங்க, பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கணும். இதை நீங்கள் எங்கே சேவ் பண்ணக்கூடாதுன்னா, மொபைல்லையோ லேப்டாப்லையோ எந்த கேட்ஜெட்ஸ்லையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கவே கூடாது. பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணணும், வச்சுக்கணும். சேஃபஸ்ட் திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள் கோடை உருவாக்கி ஜென்ரேட் பண்ணிக்கிறது. இது ஃப்ரீயாகவே கிடைக்கிது கோட்ஸ் எல்லாமே. நீங்கள் பெருசாக அதுக்கு கோடுனா எடுத்து உட்காந்து மண்டே யூஸ் பண்ணி டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பைத்தான்லையும் சரி, ஜாவாலையும் சரி, ஷார்ப்லையும் சரி, சிலையும் சரி, C++லையும் சரி, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஃப்ரீ கோட்ஸ் ஜிட்டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. கூகுளில் போனீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு 10 லைன், 4 லைன், 5 லைன், 10 லைன், அவ்வளோதான். அந்த கோடை எடுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகிடும். செக்ஸை கொடுத்துட்டிங்கன்னா கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகிடும். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி அதை எடுத்து பிரிண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த சேவ் பண்ண அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, பார்த்து அப்படின்றதுக்கு பதிலாக இதை ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கோடிங் தெரிஞ்சவங்களுக்கும் கோடிங் தெரியாதவங்களுக்கும். கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கோடிங் தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, யாராவது கோடிங் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. செஞ்சு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பர் காயின் டோக்கன் கான்செப்டோட மீட் பண்ணுறேன். Until then, bye from Pugal.